அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அன்புமணியை பாமகவிலிருந்து நீக்கிய ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தை மகனுக்கு இடையே மோதல் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அருள் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அருள், ஜி.கே. மணி போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள். சதாசிவம், சிவகுமார், வெங்கடேஷ் என்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக எம்எல்ஏ அருள் அவர்கள் சேலத்திலிருந்து பல கார்களிலும் வேன்களிலும் தனது ஆதரவாளர்களை தைலாபுரம் தோட்டத்திற்கு கூட்டி வந்து அங்கு ராமதாஸின் கரத்தை வலுப்படுத்த உள்ளதாகவும், அன்புமணி ராமதாஸ் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்றும், வரலாற்றில் தவறான முன் உதாரணமாக அன்புமணி ராமதாஸ் மாறிவிடக்கூடாது, தந்தை பேச்சை கேட்காதவர் என்ற கெட்ட பெயர் அவருக்கு தேவையில்லை என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அருள் அவர்களை நீக்குவதாக அன்புமணி அறிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக அருள் அவர்கள் தொடரக்கூடாது என சட்டசபை சபாநாயகர் அப்பாவு மற்றும் செயலாளர் போன்றவர்களுக்கு கடிதம் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி உள்ளது. இந்த பிரச்சனையால் ராமதாஸ் அவர்களோ அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை, எனக்கு மட்டுமே உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அருள் அவர்களும் என்னை நீக்கக்கூடிய அதிகாரம் ஐயா அவர்களுக்கு மட்டுமே உள்ளது, பாட்டாளி மக்கள் கட்சியில் யாரை நீக்க வேண்டுமென்றாலும் சேர்க்க வேண்டுமென்றாலும் அது ஐயா அவர்களுக்கே உரியது, அன்புமணிக்கு அந்த அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகக் குழு கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகக் குழுவை அறிவித்தார் ராமதாஸ் அவர்கள். ஜூலை மாதம் 6ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அக்கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் பழைய நிர்வாகக் குழு கலைக்கப்பட்டுள்ளது, அந்த பழைய நிர்வாகக் குழுவின் தலைவராக அன்புமணி இருந்தார், தற்பொழுது புதிய நிர்வாகக் குழு உருவாக்கப்பட்டுள்ளது, இந்த புதிய நிர்வாகக் குழுவில் 21 பேர் இடம்பெற்றுள்ளார்கள், இந்த நிர்வாகக் குழுவில் ஜி.கே. மணி, அருள், ஏ.கே. மூர்த்தி போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அன்புமணியின் ஆதரவாளர்களாக இருந்த வெங்கடேஷ், சதாசிவம், சிவகுமார், வழக்கறிஞர் பாலு, வடிவேல் ராவணன், திலகபாமா போன்றவர்கள் இந்த நிர்வாகக் குழுவில் இடம்பெறவில்லை. மேலும் ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் மட்டுமே இந்த நிர்வாகக் குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். மேலும் ஆகஸ்ட் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், இந்த மாநாட்டை தலைமையேற்று பூத்தா அருள்மொழி நடத்தி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மாமல்லபுரத்தில் கூடிய கூட்டத்தை விட இங்கு அதிகமான கூட்டம் கூட வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியில் தனக்குத்தான் அதிகாரம் உள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம்தான் உள்ளது, ராமதாஸிடம் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான், என்னோடு தான் கட்சியின் அதிகாரமிக்க தலைவர்களான பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்றவர்கள் உள்ளார்கள். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் 85% மாவட்ட செயலாளர்களும் என்னோடு தான் உள்ளார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி என்னோடு உள்ளது என்று தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்ததோடு மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து பேசி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மிக விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸ் முறைப்படி உரிமை கோருவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியை பல கிராமங்களுக்கு சென்று வளர்த்து வந்தவன் நான், என்னால் தான் இந்த கட்சி உருவானது, பாட்டாளி மக்கள் கட்சியை வேறு யாரும் உருவாக்கவில்லை, அன்புமணி என்ன சாதனை செய்தார், அன்புமணி இந்த கட்சியை வளர்க்க என்ன பாடுபட்டார், அவரை மத்திய அமைச்சராக்கியதே நான் தான், 35 வயதில் அவரை அமைச்சராக்கி பெரும் தவறை செய்தது நான் தான், அதற்கான பின் விளைவுகளை தற்பொழுது அனுபவித்து வருகிறேன், இந்த கட்சியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கினேன், இன்று ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக இந்த கட்சி ஆலமரம் போல் வளர்ந்துள்ளது, கண்ணாடி போன்ற இருந்த இந்த கட்சியை கல்லெடுத்து எரிந்து கட்சியையே நாசமாக்கிவிட்டார் எனவும் ராமதாஸ் தனது வேதனையை தெரிவித்திருந்தார். நன்றி.